ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் குடும்ப ஓய்வூதிய விதி 2026 புதிய அறிவிப்பு. அரசு ஓய்வூதியருக்கு அதிரடி அப்டேட். மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் முக்கிய அப்டேட் வழங்கியுள்ளது. ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியத்தில் புதிய செயல்முறைகளை கடுமையாக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் எதிர்கால குழப்பங்கள் குறையும் மற்றும் மூத்த ஓய்வூதியதாரர்களுக்கும் குடும்பங்களும் தேவையற்ற தொந்தரவுகளில் இருந்து பாதுகாக்கப்படுவர். பிபிஓ எண்ணின் முக்கியத்துவம். ஓய்வு பெற்ற பின்னர் ஒவ்வொரு ஓய்வூதியதாரரும் தனித்துவமான பிபிஓ பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் எண் வழங்கப்படுகிறது. இந்த 12 இலக்க எண்ணில் எந்த ஆண்டு, எந்த கணக்கு மற்றும் பாதுகாப்பு குறியீடு போன்ற அனைத்து தகவல்களும் இருக்கும். பிபிஓ எண்ணின் மூலம் ஓய்வூதிய நிலை, தொகை மற்றும் மாற்றங்கள் அனைத்தையும் சரிபார்க்கலாம். புதிய வழிகாட்டுதல். மத்திய ஓய்வூதிய கணக்கு அலுவலகம் CPAO அறிவித்துள்ளது. ஓய்வூதியதாரர் அல்லது குடும்ப ஓய்வூதியதாரர் இறந்தால் பிபிஓக்கு தேவையான ஆவணங்கள் நேரடியாக CPAO-வின் வழியே அனுப்பப்பட வேண்டும். வங்கிகள் நேரடியாக ஓய்வூதிய அலுவலகத்திற்கு அனுப்பக்கூடாது. தவறு செய்யும் வங்கிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். குடும்ப ஓய்வூதிய நன்மை. இந்த நடவடிக்கை குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு நேரடியாக நன்மை தரும். பிபிஓ முறையாக செயலாக்கப்படுவதால் ஆவணங்கள் தொலைவதும் தாமதமடையும் சிக்கல்கள் தடுக்கும். பிடித்தங்கள் மற்றும் வசூல்கள். DOPPW அறிவித்துள்ளது. ஓய்வூதிய பிழைகள் எப்போது கண்டறியப்பட்டாலும் 2 ஆண்டுகளுக்கு பிறகு குறைக்க முடியாது. அதிகமாக கிடைத்த தொகை வசூல் செய்யப்பட வேண்டுமானால் 2 மாத முன்னதாக அறிவிக்க வேண்டும். மொத்தமாக மத்திய அரசு எடுத்த இந்த நடவடிக்கை ஓய்வூதியதாரர்களுக்கும் குடும்பங்களுக்கு ஒரு முக்கிய நிவாரணமாகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அப்டேட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.